ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றாருங்க. இப்போ அவர் பார்த்தா முதலமைச்சராக பதவியேற்ற உடனே 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அது என்ன, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக விஜய் அண்ணா அவர்கள் பார்த்தா தலைமை ஏற்றுட்டாருங்க. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ நல்லபடியாக ஆட்சி அமைப்பார் அப்படின்ற மாரி நம்ம நம்பலாம். ஸோ இப்போதைக்கு என்னமான திட்டத்தில் கையெழுத்து இருக்காங்க அப்படின்னா, முதல் கையெழுத்து அதாவது 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுக்கான இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2வது கையெழுத்து முதல்வர் விஜய் அவர்கள் 2வது கையெழுத்து என்ன அப்படின்னா, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை உருவாக்கப்படும். அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. 3வது மாவட்ட வாரியாக போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு முதற்கட்டமாக ஒரு 3 திட்டங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவர் எக்கச்சக்கமான புதிய ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு முதற்கட்டமாக இந்த 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த இலவச மின்சாரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு 200 யூனிட்டுகள் இலவசம் என்ற கோப்பில் முதல் கையெழுத்து பாட்னா போட்டிருக்காரு. நீங்கள் 2 மாதத்தை கணக்கிட்டு 500 யூனிட்டுக்குள்ளார நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய தகவல், ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கும் கோப்பில் கையெழுத்திட்டு இருக்காரு. எல்லா மாவட்டங்களுமே போதைப் பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்க பார்த்தா கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு அரசின் பணிகளை தொடங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். இப்போதைக்கு புதிய தமிழக முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்டு இருக்காரு. ஸோ வரப்போகிற நாட்கள் எல்லாமே பார்த்தா முதலமைச்சர், அது எம்எல்ஏ மந்திரிகள் எல்லாமே பார்த்தா என்னென்ன பதவியில் இருக்க போகிறாங்க அது எல்லாமே அப்டேட்டாக வருங்க. ஸோ இப்போதைக்கு இது கருத்துக்களை என்ன அப்படின்னு தெரிவிங்க. ஸோ புதிய முதலமைச்சருக்கு உடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. என்னமான ஆட்சி அமைப்பார் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.